ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சண்டே ஈவினிங் தான் நாங்கள் டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எப்பயும் கிராசரி ஐட்டம்லாம் நாங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்குவோம். டிமார்ட்டில் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த தடவை டிமார்ட்டில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிமார்ட்டுக்கு போகிறோம். மந்த்லி ஸ்டார்டிங் போனோம் ஒன் டைம். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு ஸ்டார்டிங் தேதியில் எல்லோரும் போனனால பயங்கர கூட்டம், நிற்க கூட இடம் இல்லை. அதனால தான் கொஞ்சம் மந்த் எண்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறோம் நாங்கள். அங்கேயே பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங் 4 வீலர் பார்க்கிங் தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம நீட்டாக போய் கீழே போய் நிப்பாட்டிக்கலாம். டிமார்ட்டுக்கு போனோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளையும் நம்ம வாங்கிக்கலாம். விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ட்ரெஸ்ஸு, கிராசரி ஐட்டம், அப்புறம் செராமிக் பொருட்கள், கண்ணாடி கண்டெய்னர், பவுல், அப்புறம் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ், பிஸ்கட்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் கம்மியாக போட்டிருந்தாங்க. பை 1 கெட் 1 அப்படின்ற ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் குழந்தைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். இங்கே கோதுமை மாவுலாம் பார்த்தீங்கன்னா 10 கேஜி மணி சேவர் பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு 500க்கு போட்டிருந்தாங்க. நான் அதனால் மொத்தமாக அது ஒன்று வாங்கிக்கிட்டேன். அடுத்து நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா விளக்கமாரெலாம் வச்சுருந்தாங்க. ஆஃபர் ப்ரைஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போகிறோம். அந்த போகிற வழியிலே விளக்கமாறு, ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்க்ரப்பர்லாம் பை 1 கெட் 1 மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஜென்ஸுக்குமே டிஷர்ட், பேண்ட் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. டாப்ஸ் அண்ட் குர்த்திஸுமே மிக கம்மியான விலையில் தான் இருந்துச்சு. இந்த டாப் பார்த்தீங்கன்னா 699 தான். டார்க் க்ரீனில் கோல்டன் கலர் பேட்ச் ஒர்க் அண்ட் ஃப்ளவர் போட்டிருந்துச்சு. இந்த டாப் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ். இதுவுமே நல்லா கிராண்டாக இருந்துச்சு. இதே நம்ம பெரிய கடைகளில் இந்த மாதிரி டாப் பார்த்தோம்னா கண்டிப்பாக 1500 இருக்கும். இந்த க்ரீன் கலர் டாப்லாம் ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நான் டாப்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து போல் இந்த மாதிரி ரேட் கம்மியாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நான் எடுத்திருப்பேன். நான் சரி இந்த தடவை நிறையா கிராசரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும் அப்படின்றதுனால நான் டாப்பெல்லாம் எதுவும் எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் தான் எடுக்கணும். ஃபெலாசோ பேண்ட் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப கம்மியான விலையிலே இருந்துச்சு. இது ஆக்சன் மென் ஸ்லிப்பர். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 500, இங்கே 199க்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா போன தடவை வெளியில் 500க்கு என் ஹஸ்பண்டுக்கு வாங்கியிருந்தோம் இந்த ஸ்லிப்பர். இங்கே 199 பார்த்த உடனே நாங்கள் வாங்கிட்டோம் அந்த ஸ்லிப்பரை. நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் டிஷர்ட் அண்டு லெகின்ஸ் தான் பார்த்தோம். எந்த பேண்ட் எடுத்தாலுமே 99, அதே மாதிரி எந்த டிஷர்ட் எடுத்தாலும் 99 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் ஒரு 2 லெகின்ஸ் மட்டும் எடுத்தோம் என் பொண்ணுக்காக. ஏன்னா வெளியில் என் பொண்ணு சைஸுக்கு வெளியில் கிடைக்கவே மாட்டேங்குது. பெரிய பொண்ணுங்களுக்கு தான் இருக்குது, சின்ன பொண்ணுங்களுக்கெலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறனால நான் அது எடுக்கவே முடியல லெகின்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக நிறைய லெகின்ஸ் இருந்துச்சு. 2 லெகின்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்தோம். அடுத்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், பாத்திரங்கள், செராமிக் பவுல் எல்லாமே இருந்துச்சு. பிளேட் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விதவிதமாக கண்டெய்னர்ஸ் நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மூடி ஓப்பன் பண்ணாமல் அதிலே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் நம்ம பருப்பு வகைகள்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம துவரம்பருப்பு, உளுந்து இந்த மாதிரி பருப்புகள்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நல்லாவே இருந்துச்சு. ஏர் டைட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம மெடிசன் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸும் இருந்துச்சு. நம்ம கிட்ஸு டாய்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது நம்ம வச்சு அது கீழே ட்ராலி மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம கட்டிலுக்கு அடியிலையோ இது கடியிலையாவது கூட நம்ம தள்ளி விட்டுறலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பிளாஸ்டிக் அப்படின்றதுனால இதை வாங்கலை நாங்கள். இது செட் ஆஃப் 3 கண்டெய்னர் 99 ரூபீஸ் தான். நம்ம இதை ஃபுல்லாக திறக்க தேவையில்லை. மேலே லைட்டாக ஓப்பன் பண்ணி நம்ம கொட்டிக்கலாம். அந்த மாதிரி மாடலில் தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கடாய். இது நமக்கு இண்டக்ஷன்லேயே வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் இது 500 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லுமே செட்டாக தான் வச்சுருந்தாங்க.
2 சைஸில் வந்து கடாயும் ஒரு தோசைக்கல்லும் சேர்த்து 1200க்கு போட்டிருந்தாங்க. குட்டீஸுக்கு பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 109, 75 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அந்த டிசைனை பொறுத்து ரேட்டு போட்டிருந்தாங்க. பெரிய பிளேட் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 59 தான் போட்டிருந்தாங்க. பெரிய பிளேட் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம கிளாஸ் கண்டெய்னர் தான் பார்க்க போகிறோம். விதவிதமான ஷேப்பில் சூப்பராக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 59 ருபீஸ் தான். மேலே மூடி பார்த்திங்கன்னா சில்வரில் போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஸ்பைசஸ் ஜார்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா 4 பீஸ் 99 ருபீஸ் தான். இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறையா திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டனால இதை அடுத்த தடவை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் டவல். இது ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. 49 ருபீஸ் தான். நான் அங்கே டிமார்ட்டில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த சர்விங் பிளேட் தான் நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான். அதே மாதிரி தான் இன்னொரு சர்விங் பிளேட் வாங்கினேன். அதில் வந்து டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒன்று வாங்கினேன். அதுவுமே 99 ருபீஸ் தான். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா 150 பை 1 கெட் 1. 2 பிளேட் 150. ஆனால் நான் ஒரு பிளேட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 75 ருபீஸ்க்கு வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கப் வாங்கினேன். கொஞ்சம் பார்க்க அகலமாக அழகாக இருந்துச்சு. அதனால் சரி சொல்லிட்டு க்ரீன் கலர் அழகாக இருந்துச்சுன்ட்டு வாங்கினேன். இதுவுமே 99 ருபீஸ் தான். நல்ல வெயிட்டாக பெருசாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடாய் தான் நான் வாங்கினேன். 799 ருபீஸ். ரொம்ப வெயிட்டாக நல்லா இருந்துச்சு. இண்டக்ஷன்லேயும் நம்ம வச்சுக்கலாம். இது நான்ஸ்டிக் கிடையாது. பிளாக் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இது நான்ஸ்டிக் கடாய் கிடையாது. அடுத்து என்னோடய குழந்தைகளுக்கு காஃபி கப்பு தான் 2 வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா வெளியே தான் பிளாஸ்டிக், உள்ளே வந்து ஸ்டீல் தான். இதுக்கு மூடியுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆறி போகாமல் மூடி வச்சுக்கலாம். நம்ம காஃபியோ பாலை ஊற்றி கொடுக்கும்போது வெளியில் தொட்டால் சுடும். பார்த்திங்கன்னா இந்த இது வந்து எந்த ஒரு சூடுமே இல்லை. பிளாஸ்டிக்ன்றனால சூடே இல்லை. ஈஸியாக அவங்களால பிடிச்சி குடிக்க முடியுது. அதுக்காக தான் இது வாங்கினேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா பேம்போவில் செய்யப்பட்ட சாப்பிங் போர்டு தான் நான் வாங்கினேன். இது வந்து 219 தான். நான் வுட்டில் வாங்கியிருந்தேன். அது நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கழுவி வைக்கிறதுனால சீக்கிரமாக ஊறி உடஞ்சிருச்சு. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக ஆணியில் மாட்டி விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சன் ஸ்லிப்பர் தான் வாங்கினோம். இது வெளியில் கடையில் வந்து 500, ஆனால் இங்கே 199க்கு கொடுத்தாங்க. அடுத்து நான் வாங்கிட்டு வந்த கிராசரி ஐட்டம்லாம் எப்படி நான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் வாளி இருக்குது. பெரிய பெயிண்ட் வாளி டப்பாவில் தான் நான் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்குவேன். இதை வச்சுட்டு இதை சுற்றி நம்ம சாப்பீஸ் போட்டு விட்டோம்னா எறும்போ வண்டோ எதுவுமே போகாது. சேஃபாக இருக்கும். நான் அட்டை பாக்ஸில் தான் வச்சுருந்தேன். அதில் வந்து அழகாக கலர் பேப்பர்லாம் ஒட்டி அதை சுற்றி வந்து எறும்பு சாப்பீஸ் போட்டு அந்த மாதிரி தான் நான் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் வெள்ளையடிச்சப்போ எனக்கு இந்த வாளி கிடச்சதுனால அதிலேருந்து இந்த வாளியில் ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். நம்ம போன மாதம் வாங்கினது பழசு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு புதுசு வாங்கினது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அதெல்லாம் மேலாப்பில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மறந்தும் போகாது. ஈஸியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து அந்த குளிக்கிற இடத்துக்கிட்ட பக்கத்தில் நான் வச்சுருவேன் நான். கோதுமை மாவு மொத்தமாக வாங்கி நான் ஒரு பெரிய ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வண்டு வராது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிராசரி ஐட்டம்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோவை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.